அஸ்தடிக் பாலர்களின் அடுத்த தேவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னுக்கு நம்மளோட அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த தேவர் அக்னி தேவர். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தேவர் இவர். அக்னி தேவர் தேன்கிழக்கு திசை கடவுள். தேன்கிழக்கு பதிலா அக்னி மூலைன்னு கூட சொல்லுவாங்க. இவரோட வாகனம் ஆடு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆயுதம் ஈட்டி இல்லன்னா தீக்குச்சி. அக்னி என்பது வேதங்களில் மிகவும் முக்கியமான தேவனாக கருதப்படுகிறார். அவர் தீ, சக்தி, மாற்றம் ஆகியவற்றின் சின்னமாக விளங்குகிறார். அக்னி தேவர் ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஹிந்து ட்ரெடிஷன்ல வீட்ல விளக்கு வைங்க, யாகம், ஹோமம் இல்லைன்னா சமைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த அக்னிக வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு அந்த ட்ரெடிஷன்லாம் இருக்கு. இது எல்லாமே அக்னி தேவருக்கு மரியாதைக்காக தான் செய்றாங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம விளக்கு வைக்கிறனால அவரோட தீபம், அதாவது அந்த அக்னி நம்மளுக்கு பிளெஸிங் குடுப்பாங்க. அதுதான் அதோட மீனிங். அக்னி தேவர் தீ, ஒளி, சூடு ஆகியவற்றின் ஆட்சியாளர். அக்னி தேவர் தான் யாகம், ஹோமம் போன்ற வேலைகளில் படைக்கும் நிவேதனங்களை தேவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவர். இயற்கையிலும் சூரியன், மின்னல், எரிமலை போன்ற தீயை பிரதிபலிக்கின்றவர். இதனால தான் அக்னி தேவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். தீபம் ஏற்றி உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நெனைங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதுதான் காரணம். அக்னி தேவருக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயம் கூட இருக்கு. அதாவது இரு முகங்கள். சில இடங்களில் தீ நன்மையும் தரலாம், அழிவையும் உண்டாக்கலாம் என்பதை குறிக்கும். இன்னொரு வீடியோல அடுத்த தேவரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி.